ஓம் ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹ. நம்ம போன வாட்டி 65வது ஸ்லோகம் வரைக்கும் ஆடியோ பார்த்தோம். அதாவது லலிதா சஹஸ்ரநாமத்தில் 65வது ஸ்லோகம். அதாவது பரதேவத்தையை 5 தியானிக்கிற ஒரு பழக்கத்தை பற்றி பார்த்தோம். பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரை, பஞ்ச பிராணம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கோஷம்னு உலகெல்லாம் 5 மயமாக பார்க்குறோம். உலகத்தை 5 இந்திரியங்களாக அடையணும். நம்ம 5 வடிவான பரதேவத்தையை கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம்னு பஞ்ச உபச்சாரங்களில் பார்க்குறோம். உன்மேஷனும் தோத்பன்ன விபன்ன புவனாவளி சஹசிர சீர்ஷ வதனா சஹசிராட்சி சஹசிரபாத் ஆ பிரம்ம கீட்ட ஜனனி வர்ணாசிரம விதாயினி நிஜஜ்ஞாரூப நிகமா புண்ணியா புண்ணிய பலப்பிரதா. பரதேவத்தை பஞ்ச பிரம்மஸ்வரூபிணியாக இருக்கா. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன், சதாசிவன் 5 வடிவில் நின்று சிருஷ்டியை பார்த்துக்கிறாங்க. ஸ்திதி, சம்ஹாரம், தீரோதானம், அனுகிரகம் போன்ற பஞ்ச கிருத்தியங்களையும் செய்கிறவங்க அவங்க தான். பரதேவதையின் இயக்கம் இல்லாத போது பிரம்மா முதலிய 5 பிரேதங்களை போன்றவான்னு ஒரு தத்துவ ரகசியம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தூளிகா சகலாகம சந்தோக சுக்தி சம்புட மௌத்திகா புருஷார்த்த பிரதா பூர்ணா போகினி புவனேஸ்வரி அம்பிகா அநாதி நிதனா ஹரிபிரம்மேந்திர சேவிதா. அப்போ பிரம்மா, விஷ்ணுஷ்ச, ருத்ரஸ்ச, ஈஸ்வரஸ்ச, சதாசிவ பஞ்ச பிரேத வராரோக நிச்சலா ஏவதே சதா அப்படின்றது ஸ்லோகம். அப்போது நாராயணி நாத ரூபா நாம ரூபா விவர்ஜிதா ஹ்ரீங்காரி ஹ்ரீமதி ஹிருத்யா ஹேயோ பாதேய வர்ஜிதா. அப்போ அம்பாள் நாராயணியாக இருக்கா, நாதத்தினுடைய வடிவமாக இருக்கா, நாமத்தில் அவ வீற்றிருக்கா அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க முடியும். ஹ்ரீங்காரமாக இருக்கா, நம்ம ஹிருதயத்தில் இருக்கா. ராஜராஜார்ச்சிதா ராஜ்ஞி ரம்யா ராஜீவலோச்சனா ரஞ்சனி ரமணீரஸ்யா ரணத் கிங்கினி மேகலா. அம்பாள் மேகலையை அணிஞ்சுட்டுருக்கா, கிங்கினியை அணிஞ்சுட்டுருக்கா. அப்படி ஒரு அழகு ரம்யா அப்படின்னா ரம்யமாக இருக்கவளே அப்படின்னு ஆறுது. ராஜராஜார்ச்சிதா, ராஜராஜனுடைய மனைவியே, ராணியே அப்படின்னு ஆறுதுங்க. ரமா ராஹேந்து வதனா ரதி ரூபா ரதி பிரியா ரக்ஷா கரி ராட்சசாக்னி ராமா ரமண லம்பட்டா. அப்போது ஒவ்வொரு ரதி ரூபமாக இருக்கா. அதாவது ரதி எல்லாம் அவ்வளோ ஒரு அழகு. ரதி பிரியா, இப்போ மீதி ரதிகளே அவளை மோகிக்கிற அளவு அவள் இருக்கா. ரக்ஷா கரி ராட்சசக்னி ராமா ரமண லம்பட்டா காமியா காமகலா ரூபா கதம்ப குசும பிரியா கல்யாணி ஜெகதி காந்தா கருணா ரசசாகரா. அப்போது விஸ்வன், தைஜசன், பிரக்ஞன், துரியன், துரியாதீதன் என்ன 5 பிரகாரமாக விவரிக்கப்படுற ஜீவனே பரதேவத்தை தான். அப்போது தேவி தான் அந்த ஜீவனாக இருக்கா. கலாவதி கலாலாபா காந்தா காதம்பரி பிரியா வரதாவா மனயனா வாருணி மதவிஹ்வலா விஸ்வாதிகா வேத வேத்யா விந்தியாச்சல நிவாசினி விதாத்ரி வேத ஜனனி விஷ்ணு மாயா விலாசினி. அப்போது விந்திய மலையில் வீற்றிருக்கவரே, வேதத்துக்கெல்லாம் வேதமே, அப்பேற்பட்டவளே அப்படின்னு வருது இதில். அப்போ தேவியை க்ஷேத்திரமயமாகவும் க்ஷேத்திரஞனாக இருப்பவளாகவும் க்ஷேத்திரமாகவும் நம்ம பார்க்குறோம். அப்போ பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம்னு 5ஆகவும் அகங்காரம், புத்தி, மூலப்பிரகிருத்தின்னு 3ஆகவும் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம்னு மனசோட கரணங்கள்னு 16ஆகவும் சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம்னு இந்திரிய விஷயங்கள் 5ஆகவும் இருக்கிறது 4 தத்துவங்களாகவும் கூடுதல் விரிச்சலோட க்ஷேத்திரம்னு சொல்லப்படுறது. இந்த தந்திர சாஸ்திரத்தில் இது 36 தத்துவமாக விவரிக்கப்படுறது. க்ஷேத்திரஸ்வரூபா க்ஷேத்ரேஷி க்ஷேத்ரஜ்ஞ பாலினி க்ஷயவிருத்து விநிர்முக்தா க்ஷேத்திரபால சமர்ச்சிதா. இப்போ நம்மளுடைய உடம்பே க்ஷேத்திரமாக சொல்லப்படுறது. அந்த க்ஷேத்திரத்தில் வீற்றிருக்கிறவ பரதேவதை. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீ பரதேவதே நமஹா.